நாங்கள் இந்தமாரி ஈரானுக்கு மீன் பிடிக்கிற தொழிலுக்காக வந்தோம். எங்களுக்கு இங்கே இருக்க முடியல. சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும். இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்கள் உயிர் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப அழுவிட்டு இருக்காங்க, ஏங்கி தவிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும். நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை மீட்டு எடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்கொண்டு எடுத்து இதை செய்யுங்க. எங்களால் வெளியே நடமாட முடியாது. இது நாங்கள் இப்படி தான் இருந்து பேச முடியும். வெளியே எட்டி பார்த்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இவங்களை கேட்குறோம், எங்களை எப்படியாவது மீட்டு எடுங்க, எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ எங்கள் உசுருக்கு உத்தரவாதம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக எங்களை மீட்டெடுக்க முடியுமோ மீட்டெடுங்க. நாங்கள் எல்லா முயற்சியிலையும் போய் பார்த்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே இந்தியா கவர்மெண்ட்டு தான் எங்களை மீட்டெடுக்கணும். வேறு வழி இல்லை.